வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்தில் இது 11ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் பூசம், திதி தேய்பிறை, தசமி. யோகம் நன்றாக இல்லை. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் ஏகாதசி விரதம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன், கன்னியில் சூரியன், புதன், கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி விரிவான ராசி பலனை பார்ப்போம். மேஷராசிக்காரர்களுக்கு மிக மிக வலுவான நாள், பிரமாதமான நாள். யோகங்கள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாள். 4ஆம் இடத்தில் சொட்சேத்திரத்தில் ஆட்சி பலத்தில் சந்திரன் உட்கார்ந்திருக்கார். 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலுவாக 7ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார். அதாவது சந்திரன் தனது சொந்த வீட்டிலும், சுக்கிரன் 7வது வீட்டில் தனது சொந்த வீட்டிலும் அமர்ந்திருக்கார். அதே நேரத்தில் 11ஆம் இடத்துல சனி பகவானும் தனது சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கார். இது மாதிரி 3 கிரகங்கள் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல, ராசி அதிபதி 3ஆம் இடத்துல, இந்த மாதிரி பல்வேறு விதத்தில் நல்ல கிரகங்கள் அமைந்திருப்பது உங்களுக்கு ஒரு யோகம். உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு சில கௌரவங்கள் கிடைக்கும். உங்களை ஹானர் பண்ணுவாங்க. நல்ல மதிப்பு கிடைக்கும். உங்களுடைய பெயர் பல ஊர்களில் ஒலிக்கும். உங்களை பற்றின பேச்சு தான் இனிமேல் டாக் ஆஃப் த டவுன். நீங்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரிய போகிற நேரம், அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நேரம், நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். சில பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பயணத்தால் நன்மை ஏற்படும். அது அலுவலகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். சில பிஸ்னஸ் டூர், இந்த மாதிரி இல்லை ஆஃபீஸில் சின்ன ஒரு ட்ரிப்பு உங்களை அனுப்புவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு உங்களுடைய பர்சனல் வேலையும் அதே நேரத்தில் அலுவலகம் சார்ந்த விஷயத்தையும் செய்து முடித்து அதில் ஒரு சாதனையாளர் அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவீங்க. கல்யாணமான இளம் வயது தம்பதியருக்கு இப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம். குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தை பிறக்கும். நிறைய பேருக்கு ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி, ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன் ஆட்சி. ராசி அதிபதி தான் அவர் 4ஆம் இடத்தில் தனது சொந்த வீட்டில் பலமாக அமருகிறார். ஆட்சியும் உச்சமும் பெற்று அமர்கிறார். அதனால் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதனால் லாபமும் கிடைக்கும். உடல் மட்டும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். உடல்நிலையில் கொஞ்சம் சிறு குறைபாடுகள் வரலாம். ஆனால் அதெல்லாம் சரியாக ஆகிடும். ஏன்னா ஏனைய கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருக்குது. பிறவி கால ஜாதகமும் வலுவாக இருக்கும் சமயத்தில் நற்பலனே நடக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி ராசியை கடக்கக்கூடிய அற்புதமான நேரம், நல்ல நேரம் இது, நல்ல நாள் இது. 4ஆம் இடத்தில் சுக்கிரன் வலுவாக அமர்ந்திருக்கார். சுக்கிரன் பலமாக அமர்ந்திருக்கார். சுக்கிரன் பாதகாதிபதி கிடையாது, நாளுக்குடையவராகவும் அவர் வருகிறார். அதனால் சுகஸ்தானாதிபதியும் கூட. அதனால் சுகங்கள் கூடும், சுகபோகமான வாழ்க்கை அமையும். நிறைய பேருக்கு இப்போ ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். விலை உயர்ந்த வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த நாள் மிகவும் யோகமான அதிர்ஷ்டமான நல்ல நாள்.
சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் 2 கூடிய கிரகம் உச்சம், 11ஆம் இடத்தில் செவ்வாய், அதுவும் ஒரு பலம், 12ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் சந்திர பகவான். அதனால் கொஞ்சம் செலவுகளும் ஏற்படும். வரவு வரும், வரவுக்கும் ஏற்ற செலவுகளும் உண்டு. ஆனால் நல்லா இருக்குது இன்றைக்கி நாள் நீங்கள் எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அது சிறப்பாக செய்து காட்டுவீங்க. தொழில் நல்லா நடக்கும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்ப சூழ்நிலை அமைதியாக இருக்கும். ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு நீங்கள் அடித்தளம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. கல்யாணமான இளம் வயது தம்பதியருக்கெல்லாம் அன்பான ஒரு வாழ்க்கை அப்படின்லாம் சொல்லணும். ஒரு ஒருமித்த கருத்தோடு கணவன் மனைவி வாழக்கூடிய ஒரு நேரம். பிரிந்த கணவன் மனைவி கூட இப்போ சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிந்தவர்கள் சேரக்கூடிய நேரம். நல்ல நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு மிக 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 யோகமான நாள். 2ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று பலமாக உட்கார்ந்திருக்கார். 11ஆம் இடத்துல 11 கூடிய கிரகம் ஆட்சி பெற்று பலமாக உட்கார்ந்திருக்கார். 2, 11 அப்படிங்கிற இடம் தினமும் லாபத்தையும் சொல்லக்கூடிய இடம். தனஸ்தானத்தில் சுக்கிரன் பலமாக இருக்கார். லாபஸ்தானத்தில் சந்திரன் பலமாக இருக்கார். பொதுவாக சந்திரன் 11ஆம் இடத்துக்கு வந்தாலே அது தாராபலம் சந்திரபலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நல்ல நாள் குறித்து கொடுக்கும்போது இந்த மாதிரி நாட்களில் தான் ஜோஷியர்லாம் குறித்து கொடுப்பாங்க. 11ஆம் இடத்துல சந்திரன் வரும்போதோ 11ஆம் இடத்துக்கு சூரியன் வரும்போதோ சில காரியங்கள் செய்தால் அதில் வெற்றி கிடைக்கும். இன்றைக்கி அது மாதிரியான ஒரு நாள். சிறப்பான நாள், நல்ல நாள். ஆரோக்கியம் மேலோங்கும். எதிரிகள் விலகி செல்வார்கள். கோர்ட்டு கேஸு வழக்கு இதிலெல்லாம் வெற்றி உண்டு. இப்போ நம்ம வழக்கு தொடுத்தோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம். அந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு இருக்குது. சிறப்பான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள் ராசி அதிபதி ராசிக்குள்ளேயே உச்சமாக இருக்கார். அதனால் அதுவும் நல்ல விஷயந்தான். 10ல் ஒரு பாவி இருக்கணும். செவ்வாய் 10ல் இருக்கார். அதனால் எல்லா விதத்திலும் இன்றைக்கி கிரகநிலை 100% உங்களுக்கு வேலை செய்ய போகுது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்யணும். முயற்சி திருவினையாக்கும் நல்ல நாள் இது. துலா ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி ராசியை கிடக்கக்கூடிய நேரம். ராசிக்குள் சுக்கிரன். அதனால் ஆரோக்கியமாக இருப்பீங்க. ராசிக்குள் சுக்கிரன் இருக்கும்போது எப்பயுமே ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். தேகபலம் மனோபலம் திடமாக இருக்கும். உடம்புல ஒரு புது தெம்பு தைரியம் பிறக்கும். புத்துணர்வு பிறக்கும். சில திடீர்னு வெளியே களைப்பாக போயிட்டு வந்துட்டு ஒரு குளுக்கோஸ் குடித்த உடனே ஒரு புத்துணர்வு படும். சில பேருக்கு ஒரு டீ குடித்த உடனே நல்லா தெம்பாக இருப்பாங்க. அது மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு இளமையான தோற்றம் முகத்தில் தெரியும். ஒரு 10 வயசு குறைஞ்சா மாதிரி தோணும். நல்ல நாள் இது. எல்லா காரியங்களும் சிறப்பாக நடக்கும். கொஞ்சம் செலவுகள் தான் வழக்கத்தை விட அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. இருந்தபோதும் யோகமான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான யோகமான நாள். 9 கூடிய கிரகம் 9ஆம் இடத்துலையே இருக்கார். 2, 5 கூடிய கிரகம் 7ஆம் இடத்துல நல்லா இருக்குது. 4 கூடையவர் 4ஆம் இடத்துல, 12 கூடையவர் 12ஆம் இடத்துல. சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு யோகம். சுக்கிரன் பொதுவாக 12ஆம் இடத்துல மறைவு கிடையாது. அது ஒரு சிலர் லக்னக்காரங்களுக்கெல்லாம் 12இல் சுக்கிரன் இருந்தால் அது பெரிய யோகம். அது மன வாழ்க்கை அருமையாக இருக்கும். திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும். திருமண வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. 7 குடைவர் அவர் தான். 7 குடைவர் களத்திரக்காரகன். களத்திரக்காரகன் 12ஆம் இடத்துல இருந்தால் இல்லறம் நல்லறமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே பரஸ்பர அன்பு மேலோங்கும். ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நாள் இது. சிறப்பாக இருக்குது. யோகங்கள் பல விதத்திலும் நன்மையாக இருக்குது. குரு பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையில் தான் இருக்கார். குரு சாதகமான நிலையில் இருக்கார். 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த மாதமே உங்களுக்கு நல்ல மாதம்தான். 11ஆம் இடத்துல சூரிய பகவான் என்ன கேதுவோடு இணைந்து இருக்கார். அது ஒன்று தான் கொஞ்சம் சிக்கல். அதேமாதிரி அஷ்டமாதிபதி உச்சமாக இருக்கார். அஷ்டமாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால சில பேர் பயப்படுவாங்க. அதுதான் விபரீத ராஜ யோகத்தை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டம், குபீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு சூப்பரான நாள், நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். அதிகமாக பேசக்கூடாது. உங்களுடைய காரியமே கண்ணாக இருக்கணும். யோசித்து செயல்களில் இறங்க வேண்டும். சந்திராஷ்டமம். கவனம் கவனம்.
மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். 7 கிரகம் 7ஆம் இடத்துல, 2 கிரகம் 2ஆம் இடத்துல, 9 கிரகம் 9ஆம் இடத்தில் ஆட்சி, அதே நேரத்தில் உச்சம். பிரமாதமாக இருக்குது. 10 கிரகம் 10ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் கிடையாது, ஆட்சி. ஸோ இது மாதிரி ஒரு பலமான யோகமான நல்ல நேரம் அப்படின்னு தான் இதை சொல்லணும். இந்த சுக்கிரன் உங்களுக்கு 5 அவரே தான். அதனால் 5 10 அவர் வருகிறார். 5 10. அதனால் இதெல்லாம் யோகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. பெரிய அளவில் லாபங்கள் கிடைக்கும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும். 7ஆம் அதிபதி 7க்குள்ளே இருக்கிறதுனால திருமண யோகம் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகள், ஏதாவது ஒன்று புதுசாக ஒரு பிராணி ஒன்று, செல்ல பிராணி ஒன்று வாங்கிட்டு வீட்டில் வளர்க்கலாமா அப்படிங்கிற எண்ணம் சில பேருக்கு வாங்கும். ஒரு நாய்க்குட்டி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு. அதில் குறிப்பாக ஒரு நாய் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். அதுவும் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய நாய் வாங்குவாங்க சில பேர். இந்த வெள்ளை நிறத்தின் மேலே ஒரு ஆசை வரும். இது மாதிரியான ஒரு யோகம், நல்ல நாள் இது. கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஒரு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அவர் 4ஆம் இடத்துல அவருடைய வீடு, 4ஆம் இடம், அதே மாதிரி இதில் 9ம் அவருடைய வீடு. இந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த ராசிகளை சரம் ஸ்திரம் உபயம்னு பிரிப்பாங்க. அதில் ஸ்திர ராசிக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம் அப்படிம்பாங்க. அது அப்படி அல்ல. பாதகஸ்தானத்தில் சுக்கிரனே இருந்தால் அது நல்லதாக கெட்டதான்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். அவர் சுகஸ்தான அதிபதி, அதாவது ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்திற்கும் அதிபதி பலம் பெற்றால் அது நன்மையைத்தான் செய்யும். அதனால் சுக்கிரனால் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கிற நேரம் இது. அதே மாதிரி 5 கிரகமாக புதன் அவரும் ஆட்சி உச்சம் பெறுகிறார். சிறப்பான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். உடம்பில் ஆரோக்கியம் மேலோங்கும். எதிரிகள் தொல்லை இனி இல்லை, விலகி சென்று விடுவார்கள் எதிரிகள். யோகம் நிறைந்த நல்ல நாள். அரசாங்கத்தால் நன்மை ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நல்ல செய்திகள் சேரும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும். நல்ல நாள் இது. மீன ராசிக்காரர்களுக்கு பிரமாதமான நாள். 4ஆம் இடத்தில் செவ்வாய், 5ஆம் இடத்தில் சந்திரன், 7ஆம் இடத்தில் புதன் உச்சம். இதெல்லாம் பிரமாதமான யோகம், நல்ல நாள் அப்படின்னு தான் சொல்லணும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். கனரக வாகனங்கள் வாங்கி சில பேர் இயக்குவாங்க, அதை வாடகைக்கு விடுவாங்க. அதனால் வருமானம் வரும். இப்போ சென்னை சிட்டிக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல மெட்ரோ ட்ரெயின்காக சில பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு யாராவது ஒருத்தர் ஓனராக தானே இருப்பார். அந்த மாதிரியான சில கான்ட்ராக்ட்ஸு, அந்த மாதிரி கம்பெனிஸ், அந்த மாதிரி இதுக்கு வாகனங்கள் சப்ளை பண்ணலாம். இல்லை அந்த வாகனங்களை வாங்கி வாடகைக்கு விடலாம். இந்த ஜேசிபி மிஷின், இந்த மாதிரியான விஷயங்கள், கனரக வாகனங்கள் வாங்கி அதன் மூலம் வருமானம் வரும். பதவி உயர்வு இப்போ கிடைக்கக்கூடிய நேரம். உங்களுடைய தொழிலில் நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய நேரம். உத்தியோகத்தில் உயர்வு காணக்கூடிய நேரம். பிள்ளைகளால் நன்மை, பிள்ளைகளுக்கு நன்மை. உங்களால் பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பீங்க. யோகம் நிறைந்த நாள். உங்கள் பிள்ளைகள் இப்போ நல்லா படிப்பாங்க. அவர்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு, சந்தர்ப்பம் பிரமாதமாக இருக்கும். அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணுறத பார்த்துட்டு, ஜெயிக்கிறத பார்த்து நீங்கள் ஆனந்தப்படுவீங்க. மீனராசிக்காரர்களுக்கு இது அதிர்ஷ்டம் நிறைந்த நல்ல நாள்.